வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு கோபண்ணா அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறார். வணக்கம். காவிரி பிரச்சனையால் கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் இன்று முழு அடைப்பு மறியல் போராட்டம் நடத்தப்படுகிறது. பொதுவாக காங்கிரஸ் கட்சி இது போன்ற விவகாரங்களில் அதிகமாக தலையிடுறதில்லை, போராட்டங்களில் கலந்துக்கிறதில்ல. காங்கிரஸ் கட்சியும் தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு இடைக்கால தீர்வு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பை கர்நாடகத்தில் இருக்கிற அரசு நிறைவேற்ற முனைந்திருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கிற சில அமைப்புகள், அரசியல் கட்சிகள் ஆதரவு இல்லாத சில அமைப்புகள், ஒரு சிறு குழுக்கள், இந்த கன்னட சாலுவாலிக்கர், வாட்டல் நாகராஜ் போன்ற கன்னட வெறியர்கள் அதை ஒரு பந்த் நடத்துவது, அங்கே இருக்கிற தமிழர்களை தாக்குவது, தமிழர்கள் சொத்துக்களை சூறையாடுவது போன்ற வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவு உணர்வை வெளிப்படுத்துகிற வகையில் இன்றைக்கு விக்ரமராஜா தலைமையிலே இருக்கிற வணிகர் சங்கங்கள், பிறகு PR பாண்டியன் விவசாயிகளுடைய ஒருங்கிணைப்பு, அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக அவர்கள் இன்று அனைத்து அரசியல் கட்சிகள், அதிமுக தவிர மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆதரவையும் பெற்று இன்றைக்கு ஒரு கடையெடுப்பு என்று அறிவிக்கப்பட்டது இன்றைக்கு முழு அடைப்பாக மாறி மக்கள் ஆதரவை வெளிப்படுத்துகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையிலே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்காக இந்த முழு அடைப்பு நடைபெறுகிறது. அதை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் இதை ஆதரித்து அறிக்கை வெளியிட்டிருக்கார். ஆக இந்த பிரச்சனையில் நீதிமன்றம் கூட தலையிட்டு நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றுவதற்கு எதிராக போராட்டங்கள், பந்துகள், கடையெடுப்புகள் நடத்துவதை நாங்கள் சகித்து கொள்ள மாட்டோம், இது உடனடியாக இதை நிறைவேற்றி தரணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய கோர்ட் அறைக்கு தமிழக கர்நாடக வழக்கறிஞர்களை வரவழைத்து கடுமையான எச்சரிக்கையை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு கூறியிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது காவிரி பிரச்சனையில் திங்கட்கிழமை அன்னைக்கு கர்நாடகாவில் நடந்தது கண்டிக்கத்தக்க வேண்டியது, அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் இது கடையடைப்பு அப்படிங்கிறது ஒரு சரியான முறையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது அடிப்படையாக இன்னைக்கு மட்டும் ஏற்படக்கூடிய இழப்பு, யாருக்கு இழப்பு? தமிழக மக்களுக்கு ஏற்படக்கூடிய, தமிழக அரசுக்கு ஏற்படக்கூடிய ஜிடிபி குரோத்தில் இழப்பு 2007 இந்த மாதிரி ஒரு பந்து நடக்கும்போது 750 கோடினாங்க. அந்த மாதிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு அதிகமான ஒரு இழப்பு. இந்த இழப்பு யாருக்கு இழப்பு? கர்நாடகாவுக்கு இழப்பா? கர்நாடக அரசுக்கு இழப்பா? சாலுவாளி இவர் சொன்னார் வட்டல் நாகராஜுக்கு இழப்பா? யாருக்கு இழப்பு? இது கொஞ்சம் நம்ம மக்கள் சிந்திக்க வேண்டாமா? மாற்று கருத்து இல்லை, அங்கு நடைபெற்றதை கண்டிக்கப்பட வேண்டும். நீதிமன்ற ரீதியாக அதற்கு அங்க யார் வயலன்ஸ்ல ஈடுபட்டாங்களோ, வன்முறை ஈடுபட்டார்களோ, கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் நான் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நம்மளுடைய முகத்தின் மேல் கோவப்பட்டு மூக்க வெட்டிக்கலாமா? நம்ம மூக்க வெட்டிக்கலாமா? ஜஸ்ட் கட்டிங் அவர் நோஸ் டு ஸ்பைட் அவர் ஃபேஸ். இந்த இழப்பு யாருக்கு ஏற்படுற இழப்பு? இந்த இரண்டு கட்சிகள், உதாரணத்துக்கு காங்கிரசும் பாஜகவும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை விட வினோதமா எனக்கு கிடையவே கிடையாது. காங்கிரஸ் தன்னுடைய அரசு தான் இருக்கு கர்நாடகாவில், அவங்களுக்கு எதிர்ப்பான இந்த அவர்கள் வன்முறையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை, அதை நடந்ததை அவங்க தடுக்கலைங்கிறது காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸுக்கு எதிராக நடத்துற பந்தா, இல்ல தமிழக பாஜக அதனுடைய தேசிய கட்சிக்கு எதிராக நடத்துற பந்தா? இல்ல, இரண்டு அரசுகளும் காங்கிரஸ் இல்ல பாஜக கலந்து கொள்ளாமல் இருக்கிறது அது சரி. ஏன்னா அவங்க அவங்களுடைய பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா இப்ப சமீபத்தில் உங்களுடைய ஹெட்லைன் நியூஸ்லயே நீங்க சொன்னீங்க பாஜக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த போராட்டத்துக்கு. இப்போ ஜஸ்ட் நோ பிஃபோர் த ப்ரோக்ராம் ஸ்டார்டட். அதனால தான் எனக்கும் சர்ப்ரைசிங்கா இருந்தது. ரெண்டாவது விஷயம், மிக முக்கியமாக பந்த் என்கிற முறை, அதனாலதான் இதுக்கு பந்த் அப்படிங்கிற பேரு கொடுக்கறது இல்ல.
கடை அடைப்பு அப்படிங்கிற பேர் தான் நீங்க அபிஷியலா எங்க பார்த்தாலும் பந்த் என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா பந்த் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தினால். அதனாலதான் கடை அடைப்பு, போராட்டம் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். இதுல நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். சரி, இன்னைக்கு பந்த் நடத்துறீங்க, எல்லாத்தையும் மூடுறீங்க. கர்நாடகால தண்ணீர் வந்து திறந்து விட போறாங்களா? இது இந்த பந்து நடத்துறதுனால வந்து அந்த தாக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஆஹா தமிழ்நாட்டில் எல்லா கடையும் மூடிட்டாங்க ஒரு நாளைக்கு, உடனடியாக வந்து இந்த பந்த் உடனடியாக அவர்கள் மீது அந்த வன்முறை ஈடுபட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், உடனடியாக துரிதமா செயல்படணும்னு கர்நாடக அரசு செய்ய போகுதா? என்ன ரிசல்ட் நம்ம அச்சீவ் பண்ண போறோம்? அந்த காலத்துல ஒரு அந்நிய அரசு, ஒரு பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக அந்த அரசுக்கு இழப்பு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடத்தப்பட்டது இந்த பந்த். நம்ம அரசுக்கு எதிராக நம்மளே வந்து நடத்துறதுல என்ன லாஜிக் இருக்கு? இல்ல இந்த 1000 கோடி யார் ஈடுபடுவாங்க, ஈடு கொடுப்பாங்க சொல்லுங்க. இந்த பந்த், இந்த கடையடைப்பெல்லாம் ஒரு சாலிடாரிட்டி, தமிழக மக்களுடைய ஆதரவு இந்த பிரச்சனையில இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அரசியல் கட்சிக்கு, ஒரு வணிக அமைப்புக்கு வேறு மாற்று வழி இல்லை. ஏன்னா இப்போ இதில் வந்து தமிழ்நாடு அரசு பாராமுகமாக இருக்கிறது. இதில் வந்து உச்சநீதிமன்ற நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டிருக்கே தவிர, கர்நாடகத்தில் நடைபெறுகிற வன்முறை குறித்து சமீபத்திலே 90,000 பேர் பல கட்சிகளிலிருந்து சேர்க்கிற அந்த திருவிழாவில் கூட பேசிய முதலமைச்சர் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட குறிப்பிடல. இல்ல, இங்க பந்த் நடத்துறதுனால அங்க இருக்கக்கூடிய போராட்டங்களை வன்முறை நடந்ததுன்னா முழு பொறுப்பு இந்த பந்த் ஏற்பாடு பண்றவங்க தான். நாளைக்கு தமிழர்கள் கர்நாடகத்தில் தாக்கப்பட்டாலும் இந்த போராட்டத்திற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். இந்த கடையடைப்பும் ஒரு காரணம். இல்ல அவர்கள் வந்து பந்த் நடத்துறாங்க. இன்னைக்கு ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை வெளிப்படுத்துவதற்கு இந்த கடையெடுப்பு அவசியமாகிறது. அது இன்னைக்கு நடத்தப்படுகிறது. அப்படித்தான் அதை பார்க்கணுமே தவிர, இது இழப்பீடு என்பது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நண்பர் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அங்க காங்கிரஸ் அரசு இருக்கிறது, நீங்கள் எப்படி இதை ஆதரிக்கிறீர்கள் என்று கேட்கிறார். கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் அரசோ அல்லது பாஜக அரசோ இன்னும் நான் பார்க்கக்கூடாது. அங்கே ஒரு அரசு இருக்கிறது. அந்த அரசு இந்த நடுவர் மன்ற தீர்ப்பை நிறைவேற்ற மறுக்கிறது, தொடர்ந்து மறுத்து வருகிறது. அது ஏற்கனவே பாஜக இருந்த போதும் அந்த நிலை தான். காங்கிரஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு அரசாங்கத்தான் அங்க இருக்கிறது. அப்படித்தான் காங்கிரஸ் கட்சி பார்க்கிறது. தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய போராட்டம் அவங்களுக்கு வந்து இப்ப நீங்களோ நானோ திரு கோபண்ணாவோ ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னா எப்படி ஆதரவு கொடுக்க போறோம்? ரொம்ப சிம்பிள். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு நாங்க உங்களுக்கு பலமா நிக்கிறோம், உங்களுக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படிங்கிறது மூலமாக ஒரு நாள் வருமானத்தை என்னுடைய கடையை அடைக்கிறது மூலமாகவோ, நான் ஆட்டோ ஓட்டுறதை நிறுத்துறது மூலமாகவோ, இல்ல வேலைக்கு போகாம இருக்கிறது மூலமாகவோ அப்படி காட்டுறது ஒரு சாலிடாரிட்டி. நான் அதே சொல்றேன். அந்த ஒரு நாள் இழப்பு நமக்கு ஏற்படுது இல்லையா, அதை கொண்டு போய் ஒரு சிம்பிள் உதாரணம். இன்னைக்கு ஏற்படக்கூடிய இழப்பு மட்டும் 200 தடுப்பணைகளை கட்டலாம். 200 தடுப்பணைகளை காவிரி பேசன்ல கட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு நாள். அதாவது அரசுக்கு பணம் இல்லங்கிறது நான் சொல்ல, அரசு ஈவன் அதர்வைஸ் பணம் இருக்கிறது. அவங்க கட்டலாம். நீங்க நான் என்ன சொல்றேன், அந்த பணத்தை கொண்டு போய் விவசாயிகளுக்கு போராட்டம் பண்ணுகிற போது இல்லங்க, நான் போராட்டம் பண்ணுகிற போது இவ்வளவு இழப்பு வருது அப்படின்னு கால்குலேட்டிவா பேசணுமா, இல்ல மன ரீதியான ஒரு ஆறுதல், ஒரு பலத்தோட நான் இருக்கிறேன்னு விவசாயிகளுக்கு காட்டுவதற்காக இந்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்தலாம்? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரிடம் வந்து ஒரு நாளுடைய ஊதியத்தை நீங்க கலெக்ட் பண்ணுங்க, டொனேட் பண்ணி ஒரு ஃபண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. அந்த 1000 கோடியை கொண்டு இந்த விவசாயிகளுக்கு ஒரு ஃபண்ட் வச்சு அதுல இருந்து வரதை வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு கொடுங்க. ஒரு ஆண்டு அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய நஷ்டம் ஏற்படுத்துகிறது இன்னைக்கு ஒரு நாள்ல. அதனால் உடனடி இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இதனால வந்து இல்ல பேசுறதுக்கு இல்லைங்க, பேச்சுக்கு சுவையா இருக்குமே தவிர நடைமுறையில சாத்தியம் இல்ல. நீங்க நஷ்டம் இல்லங்கிறீங்களா? இல்ல நான் சொல்றேன், நஷ்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதனால 365 நாள்ல ஒரு நாள் கடையெடுப்பு நடத்துறதுனால வந்து இந்த பணத்தை சேமித்து பிரச்சனையெல்லாம் தீர்வாகாது. மீதி 364 நாள்ல வர வருமானத்தை வைத்துக் கொண்டு அந்த பிரச்சனை தீர்க்கப்படுகிறதா? நீங்க சொல்றதெல்லாம் நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். நடைமுறையில சாத்தியம் கிடையாது. உச்சநீதிமன்றத்தை மீறி நடைமுறையில சாத்தியம் இல்லாததெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க இதெல்லாம் பண்ணி இந்த தடுப்பணைகள் கட்டுகள் என்றதெல்லாம் சும்மா பேசிக்கலாம். நடைமுறையில பார்க்கிறப்போ இவையெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லை? இதுல இழப்பு இருக்கிறது. இழப்பு இருந்தாலும் சில இழப்புகளை வந்து செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமது வலிமையை காட்டுவதற்கு தமிழ்நாடு இன்றைக்கு இந்த பிரச்சனையில விவசாயிகளுக்காக ஒட்டுமொத்த தமிழகம் குரல் கொடுக்க. ஏன்னா உற்பத்தியை பெருக்கி
இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வேலை நிறுத்தத்தை மட்டும் அவர் நீதிமன்ற தீர்ப்பாலேயே நமக்கு தீர்வு காண முடியல. இந்த பந்தை மட்டும் அவர் சொல்லல, இந்த பந்தை மட்டும் சொல்லல. இப்படி நீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வேலை நிறுத்தம், கடையடைப்பு, கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு தானே ஏற்படுகிறது. என்ன ரிசல்ட் இருக்குன்னு கேக்குறேன். பொதுவாக பந்த் கடையடைப்பு நடத்துவதனால பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாகாது, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தவிர்க்க முடியாத நேரங்களில் தமிழர்கள் விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த உணர்வை வெளிப்படுத்துவதற்கு, தமிழ்நாடே விவசாயிகளுக்கு பின்னாலே நிற்கிறது என்பதற்கு இந்த எதிர்ப்பு, இந்த கடையடைப்புலாம் என்னன்னா எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஒரு முறைதானே தவிர இதுல இழப்பீடு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 21 லட்சம் கடைகள் மூடப்படுகிறது. அதுல வியாபாரம், அதே போல பாத்தீங்கன்னா 3 லட்சம் லாரிகள், 55,000 மணல் லாரிகள் ஓடாது என்பது பலருடைய வருமானத்தில் நட்டம் ஏற்பட்டாலும் இந்த விவசாயிகள் வாழ்வாதார உரிமை, வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு குரல் கொடுப்பதற்கு, அவர்களுக்காக பேசுவதற்கு இன்றைக்கு ஒரு அவர்களுக்காக பேசுவதற்கு மட்டும்தான் அவர்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டாம். கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு வருது, அதை சேமிச்சு நீங்க விவசாயிகளுக்கு ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணி அதை நீங்க கொடுக்கலாம்லாம் சொல்ல முடியும், சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மன ரீதியான ஆறுதல் இருக்குல்ல, அந்த ஆறுதலை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? நீங்க பணத்தை கொடுத்து தான் சரி பண்ண முடியும். பணத்தை கொடுத்து சரி பண்ண இல்லைங்க. அதாவது காவிரியிலிருந்து தண்ணீர் வழங்கப்படவில்லை, நாம் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ ஓரளவுக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. மேற்கொண்டு மானிட்டரிங் கமிட்டி மீட்டிங் போட போறாங்க. 20ஆம் தேதிக்குள்ள அவங்க அறிவிக்க போறாங்க எவ்வளவு தண்ணி அடுத்தது கொடுக்கணும். இது நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழர்கள் அங்கு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்று ஒரு கடையடைப்பு நடத்தி இங்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் நாளைக்கு அங்க தாக்குதல் குறையுமா அரசியல் முழுக்க முழுக்க இது இன்றைய கடையடைப்பு என்பது முழுக்க முழுக்க அந்த கட்சிகளுடைய தங்களுடைய செல்வாக்கை காட்டிக் கொள்வதற்காகவோ அந்த அமைப்புல நடக்கிற ஒரு கடையடைப்பை தவிர வேறு, நீங்க உண்மையாகவே இவர்களுக்கு அக்கறை இருந்தால் காவிரி விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று பார்ப்பார்களே தவிர ஒரு நாள் பந்து நாள் இந்த காவிரி பிரச்சனை தீர்வுமா எவ்வளவு பந்து முன்னாடி காலகட்டத்தில் நடந்து இந்த பந்த், இந்த கடையடைப்பு நடத்துவதால் கர்நாடகத்தில் இருக்கிற தமிழர்கள் தாக்கப்படுவார்கள் என்று நாம் நமது எதிர்ப்பை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. அங்கே தமிழர்கள் தாக்கப்படக்கூடாது. இந்த பந்தை நடத்துவதன் மூலமாக கர்நாடக அரசு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கொந்தளிப்பும் எதிர்ப்பும் ஏற்படுகிறது என்று அவர்கள் அங்கே இருக்கிற தமிழர்களை பாதுகாப்பதில் இன்னும் தீவிர கவனம் செலுத்துவதற்கு இந்த கடையெடுப்பு உதவுமே தவிர மிகப்பெரிய அளவில் அங்கே தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையை இந்த கடையெடுப்பு உருவாக்கும். இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் போய் சந்திச்சு இதுவரைக்கும் ஒரு கோரிக்கை பிரதமரை சந்திச்சு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க? நீங்க இந்த பிரச்சனையை அங்கே ஒரு காங்கிரஸ் அரசு இருக்கிறது, இங்கே காங்கிரஸ் இருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையாக நீங்க பார்க்காதீங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு அங்கே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராக இல்லை. காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அதை எங்களுக்கே தண்ணீர் இல்லை, நாங்கள் எங்கே குடிக்க கூட தண்ணீர் இல்லை, நாங்க எங்கிருந்து உங்களுக்கு கொடுக்கிறது என்கிற பேச்சே ஏதோ காவிரி என்பது அந்த கர்நாடகத்திற்கு சொந்தமான சொத்து போல அவர்கள் பேசுவதையே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நடுவர் மன்ற தீர்ப்பு இந்த காவிரி என்பது கர்நாடகத்திற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நமக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 58 இருக்கிற தண்ணீர்ல அங்கே இருக்கிற அந்த அணைகளிலே 4 அணைகளில் இருக்கிற தண்ணீரில் 58% காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புப்படி தமிழகத்திற்கு தரணும். நமக்கு தான் அதிக தண்ணீர் தரணும் பாசன பகுதி அடிப்படையில். அதை பெறுவதற்கு நாம் நீதிமன்றத்தின் மூலமாக ஆணைகளை பெற்று செயல்படுத்தி வருகிறோம். இப்படி நிலைமையில ஒரு அரசியல் கட்சிகளுக்குள்ள பேசிலாம் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. இது அரசியல் கட்சிகளுக்கு அப்பாலே நீதிமன்றத்தின் ஆணைக்கு கட்டுப்படுகிற ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது.
தமிழ்நாட்டுக்கு உரிமைகளை நிலைநாட்ட நீதிமன்ற தீர்வு தான் இதற்கு சரியாக இருக்கு. காங்கிரஸ் கட்சி இருக்கு, கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்குன்னு பேசுவது பிரச்சனையை திசை திருப்புகிற முயற்சி. அங்க இருக்கிற தமிழர்களை பாதுகாப்பு கொடுக்கணும்னு இங்கிருந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு கோரிக்கை அங்க ஆற்றால் இங்கேயும் தமிழ்நாடு காங்கிரஸ் அங்க கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது போய் சந்தித்து சித்தராமையாவிடம் சந்தித்து ஒரு மனு கொடுக்கலாமே. தலைவர்கள் தங்களுடைய எதிர்ப்பையே வெளிப்படுத்தக்கூடாது, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது நீங்க சொல்ல முடியாது. இது கூட ஒரு போராட்ட வடிவம் தானே. ஜனநாயக கடையடைப்பு நடத்துறதுங்கிறது, பந்த் நடத்துறது ஒரு போராட்ட வடிவம் தானே. ஒரு நிமிஷம், இன்னைக்கு தமிழகத்துல மூடப்படும் அனைத்து கடைகளும் விருப்ப அடிப்படையில் மூடப்படுகின்றனவா? அதை மட்டும் நீங்க சிந்திக்கணும். ஒண்ணு போராட்டம் நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள், பர்டிகுலர் திமுக, காங்கிரஸ் பாஜக வேற எந்த கட்சி ஆதரவு தெரிவித்தாலும் பெரிய அளவில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருந்திருக்காது. திமுக அதற்கு ஆதரவு கொடுத்த பிறகுதான் இது ஒரு கடையடைப்பு ஒரு சிக்னிபிகண்டாவே ஆகும். விவசாயி சங்கங்கள் மட்டும், ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப என்ன மக்களுக்கு என்ன பீதி, நாளைக்கு ஏதாவது கலாட்டா வந்துடும், சரி கடையை மூடிடலாம், அந்த அடிப்படையில் தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர பள்ளிகள் கூட நேற்று காலைக்கு முன்பு, நேற்று மதியத்துக்கு பிறகுதான் தனியார் பள்ளிகளும் அறிவிக்கிறாங்க. ஏன் அன்னைக்கு பந்து அறிவிக்கிறது எவ்வளவு நாள்? ஒரு வாரம் முன்னாடி அறிவிச்சாங்க, 5 நாள் முன்னாடி அறிவிச்சாங்களா? அடிப்படையிலே யாராவது பள்ளிகள் எல்லாம் மூடப்படும் சொன்னாங்களா? சரி, திமுக ஆதரவு கொடுக்கறாங்க, பிரதான எதிர்க்கட்சி ஆதரவு கொடுக்கிறது, அதற்கு பிறகுதான் மக்கள் அந்த பள்ளி அசோசியேஷனோ எல்லாருமே அறிக்கை விடுறாங்க. இல்ல இது அடிப்படையிலேயே சுமந்த் ராமன் அவர்கள் இந்த அடிப்படை பிரச்சனையே அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார். நான் சொல்றேன், இதுல எல்லோருக்குமே கர்நாடகத்தில் அநீதி அடைக்கப்படுகிறது, அங்கே தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள், நடுவர் மன்ற தீர்ப்பை நிறைவேற்ற கர்நாடக அரசு தொடர்ந்து நமக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது என்கிற உணர்வு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. 21 லட்சம் கடை வச்சிருக்காங்கல்ல, அவர்கள் வியாபாரிகள், வணிகர்கள், அவர்கள் அந்த சங்கங்கள் ஒட்டுமொத்த இழப்பை ஏற்படுத்தாம வேறு ஒரு போராட்ட வடிவம் வேண்டும். இந்த இழப்பை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் நீங்க சொல்லாதீங்க, வேற வழி இல்லாம பண்றாங்க எல்லாரும். இந்த பந்தை பொறுத்தவரை மக்கள் உணர்வுகள் அடிப்படையில் இந்த பிரச்சனையில் நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் என்கிற உணர்வு வணிகர்களுக்கு இருக்கிறது, எல்லோருக்குமே இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த போராட்டம் ஆரம்பத்தில் PR பாண்டியனும் விக்ரமராஜா தான் அறிவிச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்பாக அது ஆதரவு தெரிவிக்கிறது என்று சொன்னால் இந்த போராட்டத்தில் இருக்கிற நிர்பந்தம் கிடையாது. அரசியல் கட்சிகள் ஆதரவு விட்டுடுங்க, அரசியல் சார்பில்லாத லாரி ஓட்டுநர்கள், வணிக சங்கங்கள், முன்னாடியும் அந்த கடையடைப்பு சம்பந்தமா அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க, போராட்டங்கள் நடத்தி அரசியல் கட்சிகள் மனமோந்துதான் ஆதரிக்கிறார்கள். அவரை கேள்விக்கு மட்டும் நீங்க தெளிவுபடுத்திடுங்க. நீங்க திமுக ஆதரவு கொடுத்த பிறகுதான் மக்கள் மத்தியில ஒரு அச்சம் இருக்கிறது, ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு அச்சம் இருக்கிறது அப்படிங்கறத அவருடைய குற்றச்சாட்டு. அரசியல் கட்சிகள் இந்த போராட்டத்துக்கு வந்த பிறகு இது வேறு வடிவம் எடுத்திருக்கணும். அதுக்கு முன்னாடி இது மாதிரி காவேரி பிரச்சனை 2 மாதம் முன்னாடி ஒரு கடையடைப்பு நடந்தது, வணிகர் சங்கங்கள் ஏற்பாடு பண்ணாங்க, பெரிய இம்பாக்ட். இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு எதிராக கர்நாடகத்திலே மிகப்பெரிய அநீதியும், அங்கே இருக்கிற பேருந்துகள் எரிப்பு, தமிழர்கள் தாக்குதல், அங்கே இருக்கிற கன்னட சாலுவாலிக்கு அமைப்புகள் தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கொடூர தாக்குதலை நடத்துகிற போது நாமெல்லாம் ஒன்றாக இருப்பதை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லோருமே இதற்கு ஆதரவாக மனப்பூர்வமாக இருக்கிறார்கள். நீங்க தான் சொன்னீங்க இம்பாக்ட் இல்ல, விவசாய சங்கங்கள் நடத்தும் போது இம்பாக்ட் இல்லன்னு. இப்ப எல்லாரும் ஒண்ணு சேரும் போது அந்த இம்பாக்ட் நீங்க கொடுக்க முடியும். இல்ல அரசியல் கட்சிகள் உள்ள தலையிடுறாங்கன்னா அரசியல் கட்சிகள் தள்ளிட்டு நீங்க எப்படி இந்த போராட்டம் ஒரு விஷயம் தான். இதனால ஒரு ரிசல்ட் வந்துடும், இதனால நிலைமை சீரடைந்து விடும் அப்படிங்கிற எந்த ஒரு உத்தரவாதம் இருந்தாலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதுல மாற்று, அந்த நஷ்டம் ஏற்பட்டால் பரவாயில்லை. ஆனால் இதனால சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகிறதுக்கு தான வாய்ப்பு இருக்கிறதே தவிர, இதனால் அதாவது இன்னைக்கு ஏதேனும் ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்தால் அங்கு இருக்கிற லட்சக்கணக்கான தமிழர்களினுடைய வாழ்க்கையை இவங்க பிணைய வைக்கலாம். இந்த அரசியல் ஆதாயத்திற்காக அவர்களுடைய நாளைக்கு திருப்பியும் பெங்களூர்ல வன்முறை வெடித்தால் என்ன, யாரு பொறுப்பு அது எடுப்பாங்க? 1990 அமைக்கப்பட்ட நடுவர் மன்ற தீர்ப்பு 2007 இறுதி தீர்ப்பு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நீதி கிடைக்கல. மீண்டும் சொல்றேன், உங்களுக்கு
அடிப்படையை நீங்கள் புரிந்து இல்ல, அடிப்படை நல்லா நான் புரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு புரியாத பேசுறேன். நல்லா புரிஞ்சு, நல்லா நான் சொல்றேன் புரிஞ்சு, உங்களுக்கு. பதில் சொல்ல முடியல, நான் அதனால சொல்றேன். சொல்றீங்க. யாரு? என்ன தப்பு? நான் சொல்றேன். நான் சொன்னது என்ன கேளுங்க, தப்பு? நான் பதில் சொல்றேங்க. நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அதை அரசியலில் வெளியிடுவது உட்பட அனைத்துமே நீதிமன்ற ஆணையின் பேர்ல தான் நடக்குது. மத்திய அரசு முடிவு எடுக்க முடியல. முடிவெடுத்தா அது மாநிலங்கள்ல பல்வேறு பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக ஒரு மத்திய அரசு முடிவெடுக்க முடியாது. மத்திய அரசு முடிவெடுக்க முடியாது. நோட்டிபிகேஷன் வரதுக்கு நீதிமன்றத்துக்கு தடை இல்லை. இல்ல சாரி, திருநாவுக்கரசர் ஏன் இப்ப சொல்றாரு மத்திய அரசுல தலையிடணும் ஏன் சொல்றாரு? அதெல்லாம் முடிவெடுக்கணும் ஏன் சொல்றாரு? நான் சொல்றேன். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மத்திய அரசு சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியாம உச்ச நீதிமன்ற ஆணையின் பேர்ல தான் நடுவர் மன்ற ஆணை அரசிதழில் வெளியிடப்பட்டது. அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு. 28 மாசங்களாக அதை செய்யணும். வெளியிடாத காரணத்தினால் எந்த விதமான நீதிமன்ற தடையும் இல்லை. சாரி, நான் சொல்றேன் நீதிமன்றம் கெசட் நோட்டிபிகேஷன் நீங்க பண்ண கூடாது எந்த இடத்துலயும் இல்ல. நான் சொல்றப்போ நான் சொல்லி ஆகணும். அதெல்லாம் இருங்க. 2007 நடுவர் மன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற ஆணையின் பேரில் தான் அரசிதழில் வெளியிடப்பட்டதே தவிர மத்திய அரசு கர்நாடகத்தை கண்டித்து சென்னையில் இளைஞர் நேற்று தீக்குளிச்சிருக்கிறாரு. இலங்கை பிரச்சனை அந்த சமயங்கள்லையும் இது போன்ற தீக்குளிப்புகள் நடந்திருக்கிறது. இப்படி ஒரு போராட்டம் அது இன ரீதியான போராட்டமாக, உணர்வு ரீதியான போராட்டமாக முன்னெடுத்து இது போன்ற நடவடிக்கைகள் செயல்கள் நடக்கிற போது நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு இளைஞர், அதுவும் ஒரு 25 வயது இளைஞர், அவர் வாழ்க்கையே அவர் முன் இருக்கிறது. இந்த மாதிரி அதாவது ஒரு எமோஷன், உணர்வுகள் தூண்டப்படும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கின்றன. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது எப்பவுமே நான் தமிழ்நாட்டில் ஒன்று மட்டும், நான் எந்த தலைவராவது தீ குளிச்சு பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு தலைவர், ஒரு பெரிய கட்சி தலைவர் யாராவது தீ குளிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் இந்த பாவம் அந்த பிள்ளைங்களை அவர்கள் உணர்வை தூண்டி விட்டு அவர்களை இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும் பொழுது யாராவது பொறுப்பு எடுத்துக்க வேணாமா? யார் அவருடைய உணர்வுகளை தூண்டினார்கள்? இதுக்கு ஏதாவது தூண்டுதல் இருந்ததா? யார் அந்த பெட்ரோலோ அந்த கெரசினோ யார் வாங்கிட்டு வந்தாங்க? என்ன அதெல்லாம் ஒரு போலீஸ் விசாரணை. தீக்குளிக்கிறது ஒரு போராட்டமா எடுக்கல, தலைவர்கள் அதை நியாயப்படுத்தவும் இல்ல, மேடைகள்லயே நியாயப்படுத்தலைங்க. அதாவது அது அவங்களுடைய பேச்சு தூண்டுதுன்னு சொல்லி நம்ம அதை நியாயப்படுத்தவும் முடியாது. இல்ல நியாயப்படுத்த முடியாதுன்னு இல்ல. அதாவது ஒரு தீக்குளிப்பு அப்படிங்கிற ஒரு சம்பவம் இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் கேஸ்ல செய்தித்தாள்களில் வந்திருக்கிற செய்தி, முதல் நாளே அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தில் தற்கொலை முயற்சிகள் நடக்கக்கூடும், மீடியா எல்லாம் கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாருன்னு. அந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கும் பொழுது இது நிச்சயமா ஒரு தன்னிச்சையாக அங்க ஒரு நடந்த ஒரு அந்த எமோஷனல் மூமெண்ட்ல நடந்த ஒரு செயலா, இல்லை முன்கூட்டியே திட்டம் செய்யப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு செயலா அப்படிங்கிறது மிகவும் அது காவல்துறை விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். பட் தயவு செய்து இளைஞர்களுக்கு இந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது என்று அனைத்து கட்சி தலைவர்களும் இளைஞர்களுக்கு ஒரு அப்பீல் செய்யணும். இல்லை, இதில் இந்த போராட்டத்தில் ஒரு இளைஞர் தீக்குளிப்பு என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. இதில் என்ன அடிப்படை பிரச்சனைன்னா, இந்த சீமான் போன்றவர்கள் பிரச்சனையை இனவாத அரசியலை தூபம் போட்டு வளர்க்குறார்கள். அதாவது ஒரு பிரச்சனைனா பிரச்சனையாக பார்க்கணும். உடனே சிங்களவன், உடனே மலையாளி, உடனே தெலுங்கன், கன்னடன் அப்படி இன ரீதியாக இந்த பிரச்சனையை பார்க்கறது மூலமாக இன ரீதியாக உணர்வுகள் தூண்டிவிடப்பட்டு அந்த இளைஞன் ஒரு கன்னட வெறியர்களுக்கு எதிராக தன்னை மாய்த்து கொள்ளுகிற ஒரு முயற்சியில் அவன் ஈடுபடுகிற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. இப்படி தான் இலங்கை பிரச்சனையை பார்க்கறது. எல்லா பிரச்சனையும் ஒரு சில இந்த சீமான் போன்றவர்கள் பேச்சையெல்லாம் நான் சமீபத்தில் ஊடகங்களில் பேட்டியெல்லாம் பார்க்குறேன். அது மாதிரி எதுனா கற்பனையில் கூட அவருடைய அணுகுமுறையோ கொள்கைகளோ இந்த நாட்டில் நடைமுறைக்கு வரப்போவதில்லை. ஆனால் சில இளைஞர்கள் அதனால் ஈர்க்கப்படுகிறார்கள். அதாவது இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த ஒரு குறிப்பிட்ட இனம்தான் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இது கர்நாடக மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற பிரச்சனையாக பார்க்கணுமே தவிர, அந்த இன ரீதியாக கன்னடர்களுக்கு எதிராக கன்னடர்கள்லாம் கொடியவர்கள் அப்படி கிடையாது. அங்கே இருக்கிற கன்னடர்கள் அங்கே இருக்கிற பெரும்பாலான 95-98% மக்களும் தமிழர்களும் தெலுங்கர்களும் அங்கே இருக்கிற பெங்களூர் பகுதியில் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தான் இருக்காங்க. இன ரீதியாக மோதல் கிடையாது. இது இலங்கையில் கூட
அங்கே இருக்கிற தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் பிரச்சனை போராட்டம் உச்சகட்டம் 2009 மே மாதம் நடக்கிறப்போ பெரும்பாலான சிங்களவர்கள் வாழுகிற பகுதியில் இருக்கிற தமிழர்கள் ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சிங்களம் கூட ஒரு தமிழனை தாக்கியதாக செய்தி கிடையாது. ஆக இன ரீதியாக அந்த இலங்கையில் அந்த பிரச்சனை இல்லாத போது ஒரு இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் நடந்த போர் சமயத்தில் கூட இன ரீதியாக மக்கள் மோதிக்கொண்டு அடித்துக் கொண்டதாக அங்க பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் நீங்க ஒரு சில ஊடகங்கள் மேலும் இந்த பிரச்சனைகளை வந்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா, அந்த கோணங்களை தவறா நான் வந்து இதுக்கு ஊடகங்களும் ஒரு காரணம். இத்தகைய அமைப்புகளுக்கு ஊடகங்கள் அங்கீகாரம் கொடுத்து திருப்பி திருப்பி என்ன உங்களுக்கு டிஆர்பி ஏறுதுங்கிறதுக்காக அவரோட பேட்டியை போடுறீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, யாரோ ஒரு இளைஞன் இதனால் பாதிக்கப்பட்டு அதை வந்து நம்பி இந்த அமைப்புகளினுடைய அரசியல் செல்வாக்கு என்ன, ஆதரவு என்ன, தேர்தலில் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா? 0.5% குறைவாக வாக்குகளை பெறும் ஒரு அமைப்புகளுக்கு நம்ம அங்கீகாரம் அதாவது 0.5% வாக்குகள் அதே மாதிரியான செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடாதுங்கிறதையும் தொடர்ந்து பத்திரிகைகள் ஊடகங்கள் மூலமாக வலியுறுத்தவும் நான் தனிப்பட்ட ஒரு அமைப்பு நான் சொல்ல, இந்த சிறிய அமைப்புகள், அதாவது ஒரு இனத்துக்கு மற்றொரு இனத்தின் மேல் ஒரு பகைமை தூண்டக்கூடிய அமைப்புகள், எந்த அமைப்பாக இருந்தாலும், திரு சீமானுடைய அமைப்பாக இருந்தாலும் வேற எந்த அமைப்பாக இருந்தாலும், அவர்களுக்கு ஊடகங்கள் அங்கீகாரம் கொடுக்கும் வகை டிஸ்ப்ரொபோர்ஷனேட். இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கிற ஒரு மீடியால இருக்கிற இம்பார்ட்டன்ஸோ இல்ல ஒரு மாநில அளவில் பாஜக கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலா கிடைக்குது திரு சீமானுக்கு. ஏன் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுவதனால் தான் இந்த இளைஞர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அந்த ஊடகங்கள் மேல தப்பு இருக்கு. நண்பர் சுமந்த் ராவன் சொன்னபடி தேர்தல் அரசியல்ல துணை தெரியப்பட்டவர்கள், மக்கள் ஆதரவு இழந்தவர்கள், அங்க வட்டல் நாகராஜ் போட்டியிட்டா 4500 ஓட்டு கூட கிடைக்கல, அவர் தேர்தலில் வெற்றி பெற முடியல. கட்சி சார்ந்து நீங்க எல்லாருமே வைக்கக்கூடிய யாருமே ஊக்கப்படுத்தவில்லை. ஊடகங்கள் தரப்புல இது போன்ற செயல்களை ஊக்கப்படுத்துற மாதிரியான செய்திகள் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இங்க பேசுறது நீங்க ரெண்டு பேருமே இந்த விவாதத்தோட இந்த என்னோட கேள்வியோட நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நாம இதை யாருமே ஊக்கப்படுத்தவே இல்லை, இதை சரியான நியாயப்படுத்தவும் இல்லை. சம்பவம் ஏன் நடக்குதுங்கிற ஒரு அனாலிசிஸும் இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதா நம்ம கேள்வியோட நோக்கம். இதை போன்ற அமைப்புகள், எந்த ஒரு அமைப்பு ஒரு சமுதாயத்தினுடைய மற்றொரு பிரிவினர் மீது பகைமை தூண்டும் வகையில் பேசுகிறார்களோ அவர்களுக்கு ஊடகங்கள் அங்கீகாரம் கொடுக்காவிட்டால் இந்த சம்பவங்கள் குறைந்துவிடும். இல்ல அதே போல இல்ல இந்த மாதிரி சொன்னது மாதிரி நீங்க வந்து ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்டி ஸ்ட்ரெங்க் இருக்கு, அந்த அடிப்படையில் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் தவிர அளவுக்கு மீறி ஒரு அறிக்கை விடுறாரு ஒரு அமைப்பு, அவர் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஆனால் அவர் படத்தை போட்டு திரும்ப 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 ஒரு அறிக்கையை நீங்கள் வெளியிடுவதன் மூலமாக அதுபோல ஒரு தவறான சக்திகள், தீய சக்திகள், மக்கள் ஆதரவு ஒவ்வொரு விமர்சனங்கள் மாதிரி ஊடகங்கள் அப்படி பார்க்க முடியாது. நடந்த சம்பவத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே இல்லை. நாம அதை தாண்டி அந்த விஷயம் சரியில்லைன்னு சொல்றதும் இனிமே இளைஞர்கள் இது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த பகுதியை எடுத்து பேசுறதுடைய நோக்கம் அதுதானே தவிர சீமான் மீதான விமர்சனங்களையோ அவருடைய கட்சியோட செயல்பாடுகளையோ நம்ம அலசி ஆராய்வது வெறும் ஒரு தனிப்பட்ட சீமான் மட்டும் அவருக்கு மேல எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதுதானே இலங்கை போராட்ட சமயத்திலையும் இதே மாதிரி நடந்திருக்கு. இப்ப இளைஞர்கள் இது மாதிரி செய்யக்கூடாதுங்கிற விமர்சனத்தை நம்ம இங்க வைக்கிறோம், இதை பேசுறோம். அதைத்தான் கேள்வி. உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் அப்படின்னு புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கும் தலைவர் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார். அதுவும் கண்டிப்பாக போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். போட்டியிடும் அப்படின்னு சொல்வதற்கான ஏதாவது தேவை இருக்கா? போட்டியிட வேண்டாம்னு ஏதாவது நினைச்சிருந்தீங்களா, இல்ல தனித்து போட்டி அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருந்தீங்களா? அதாவது கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை வந்து பதவி நிரப்பப்படாமல் இருந்தது. புதிய தலைவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் என்ன நிலை எடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவோம், வந்து போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் என்று சொன்னாங்க. ஏன்னா இந்த உள்ளாட்சி அமைப்பு என்பது ஒரு அடித்தள அமைப்பு. அதில் வந்து நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் அந்த பொறுப்புகளுக்கு வரணும்னு விரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட 20,000 பதவிகள் அதில் இருக்குது. அது வந்து சின்னத்தின் அடிப்படையில் போட்டியிடுகிற பதவிகள். அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை அவர் சொல்லியிருக்கார்.
திரு சுமந்த், தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. காங்கிரஸ் கட்சியும் கண்டிப்பாக போட்டியிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கிற போது லோக்கல் நபர்களுடைய இந்த செல்வாக்குங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கு. எப்படி தயாராகிறாங்க இந்த கட்சி? எப்படி போட்டியிடுவார்கள் என்பதுல எனக்கு சந்தேகம் இருந்ததாங்கிறது தெரியல. ஏன்னா போட்டியிடுவார்கள் எக்ஸ்பெக்டட். கூட்டணியில போட்டியிட போறாங்களா, திமுகவுடன் போட்டியிட போறாங்களா, தனித்து போட்டியிட போறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதே தவிர போட்டியிடுவார்கள் என்பதில் என்று மாற்று கருத்துக்கு கட்சியில் அவர்களுக்கு இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, அடிப்படையாக உள்ளாட்சி தேர்தல் இஸ் அ டெஸ்ட் யுவர் பாப்புலாரிட்டி. உங்களுடைய பலம் எப்படி இருக்கிறது, உங்க கட்சியினுடைய பலம் அடிமட்டத்தில் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால தான் பெரிய அளவில் நிறைய கட்சிகள் வந்து தனித்து போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல், உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய அணுகுமுறை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து அவர்கள் செல்ல விரும்புகிறார்களா, இல்லை அவர்கள் தனித்து போட்டியிட விரும்புகிறார்களா அப்படிங்கிற அடிப்படையில தான் காங்கிரஸினுடைய ஸ்ட்ராட்டஜி அமையும் அப்படின்னு நினைக்கிறேனே தவிர காங்கிரஸ் முடிவெடுத்து தன்னிச்சையாக அவர்கள் தனித்து போட்டியிட விரும்புவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அல்ல. ஓகே, இப்ப திமுகவோட முடிவை பொறுத்து தான் காங்கிரஸ் வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, பொதுவா சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டது. அதிமுக ஆட்சிக்கு எதிராக அந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தல் வருகிறது. உள்ளாட்சி தேர்தலையே அந்த கூட்டணி நீடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அதே போல் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மதசார்பற்ற கட்சி என்கிற அடிப்படையில் சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து இந்த கூட்டணி வந்து நீடிக்க வேண்டும் என்று தான் திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பும், காங்கிரஸும் விரும்புகிறது. அதற்காக வந்து எந்த அடிப்படையில், அதாவது மாநில அளவில் ஒரு கூட்டணியை பேச்சுவார்த்தை வந்து சட்டமன்ற தேர்தலாக நடத்தணும். இதை மாநில அளவில் இந்த கூட்டணியை உருவாக்கி செயல்படுத்துவதா, அல்லது மாவட்ட அளவிலேயே இதை பேசி தீர்த்து, ஏன்னா இது வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற ஒரு தேர்தல். இதை மாநில அளவில் ஒரு முடிவு பண்ணி கீழே போய் அதை செயல்படுத்த முடியுமான்னு தெரியல. ஆக மாவட்ட அளவிலேயே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், இவர்கள் இருவருமே பேசி கீழ்நிலையில் எது வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம், கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 20% இடங்களில் போட்டியிட்டோம். அதே போல் எல்லா நிலைகளிலும் 20% இடங்கள் வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்க வேண்டும் என்று திமுக தலைமை மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தலைமை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலிலே கூட்டணி இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அதே போல நாங்களும் அதை விரும்புகிறோம். அதே அடிப்படையில் தான் இந்த தேர்தல் இருக்கும். வேண்டான திமுக ஏன் யோசிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, அதாவது உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி வந்து மேக்சிமம் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனையும் ஒரு டெஸ்ட் மாதிரி அவங்களுடைய பாப்புலாரிட்டிக்கு கூட்டணியில இப்போ சென்ற சட்டமன்ற தேர்தலே வந்து ஒரு வியூ என்ன அப்படின்னாக்கா, காங்கிரஸுக்கு இவ்வளவு சீட்டுகளை கொடுக்காமல் இருந்திருந்தால், திமுகவே அந்த அதிக எண்ணிக்கையில போட்டி இருந்தால் அவங்க இன்னொரு 10-15 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு எண்ணம் இருந்தது. காங்கிரஸ் அதான் சொன்னாங்க. நான் வந்து பர்டிகுலரா அந்த இது எவ்வளவு உண்மை என்று நான் அது உண்மைன்னு நினைக்கல. ஏன்னா காங்கிரசினுடைய ஒரு 3-4% 5% வாக்கு வங்கி திமுகவுக்கு பல இடங்களில் வெற்றி தேடி தந்திருக்கிறது அப்படிங்கிறது. பெரிய அளவில் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கும், தனியா போட்டிருந்தாங்கிறது நான் ஏத்துக்கல. ஆனால் பரவலாக ஒரு தியரி இருந்தது, ஐயோ திமுக இன்னும் அதிகமாக ஒரு 20 இடத்துல போட்டிட்டு இருந்தாக்க இன்னும் ஜெயிச்சிருக்கலாமோ அப்படிங்கிறது திமுகவினர் தொண்டர்களிடையே வந்து அந்த கருத்து இருந்தது. ஆனால் நீங்க உள்ளாட்சி தேர்தல் வரும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். திரு கோபண்ணா அவர் சொன்னது போல ஒரு ஹைகமாண்டில் இருந்து ஒரு உத்தரவு போட்டு 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இவ்வளவுதான் போட்டியிட வேண்டும் என்று பல மாநிலங்கள் அப்படி நடக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ரீதியாக அலையன்ஸ் வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, சரி இந்த 3-4 மாவட்டங்களை நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், மற்ற மாவட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கலாம். இந்த அளவு கூட நடந்திருக்கு. மகாராஷ்டிரால முன்னாடி எல்லாம் சில பார்த்தீங்கன்னா பாஜக சிவசேனா என்ன பண்ணுவாங்க, உள்ளாட்சி தேர்தல் வரும்போது சரி மும்பையில் நம்ம போட்டிடுவோம், நம்ம விதர்பாலையும் மராத்வாடாலையும் நம்ம கூட்டணி வச்சுப்போம். அதே தேர்தல் 2 மாவட்டங்கள்ல வந்து போட்டி, 2 மாவட்டங்கள்ல கூட்டணி.
இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ திரு கோபண்ணா சொல்றது போல மாநில தலைவர்கள், அவர்கள் திமுக தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் ஒன்று கூடி பேசி, அது ஒரு மாநில ரீதியாக இருக்க வேண்டிய ஒரு கூட்டணின்னு அவசியமே இல்லை. சில மாவட்டங்கள்ல கூட்டணி வச்சுக்கலாம், சில மாவட்டங்கள்ல அப்படி நடக்கிறது இல்ல. மற்ற மாநிலங்கள்ல நடந்திருக்குங்கிறத நான் சொல்றேன். இங்க நடக்கும் நான் சொல்றேன். ஆனால் நடந்திருக்கிறது. திமுக ஏன் தனிச்சு போட்டி அப்படின்னு ஒரு யோசனையை முன்வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம்னு ஏன் எடுத்துக்கலாம்னு கேட்கிறேன். இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகிற போது அப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்க சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போதும் நீங்க கூட்டணி யோசிப்பாங்கன்னு சொல்லுகிற போது இங்க மட்டும் வேணான்னு யோசிப்பாங்களான்னு இல்ல. ஒண்ணு இங்க ஏன் வேண்டாம் என்று யோசிக்கலாம்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் பிறகு நடந்த அந்த அனாலிசிஸ், அதாவது திமுகவில் ஏற்பட்ட அந்த எண்ணம், அதாவது நம்மளே அதிகமாக போட்டிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறது, அது சரியா தவறாங்கிறது அது வேற விவாதம். ஆனால் அந்த எண்ணம் இருப்பதனால் இந்த முறை சரி உள்ளாட்சி தேர்தல் தானே, பெரிய ஸ்டேக், அதாவது பாராளுமன்ற தேர்தல் போன்றோ இல்ல சட்டமன்ற தேர்தல் போன்றோ ஸ்டேக்ஸ், உள்ளாட்சி தேர்தல் மிகவும் முக்கியமானது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் அளவோ ஒரு சட்டமன்ற தேர்தலோ முக்கியத்துவம் அரசியல் கட்சிகளும் அதற்கு கொடுப்பதில்லை. அந்த அடிப்படையில சரி தனித்து தான் போட்டியிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்ல இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் 41 இடங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டது. 193 இடத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக வேட்பாளர்களை ஆதரித்திருக்கிறது. அவர்கள் 41 இடத்தில் எங்களை ஆதரித்திருக்கிறார்கள். எங்களுடைய பலத்தின் அடிப்படையில் தான் 41 வழங்கப்பட்டது. 8 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. வெற்றி வாய்ப்பு அந்த அடிப்படையில் உங்களுக்கு இதே 20% சீட் அங்க கொடுக்கப்படும் நம்புறீங்க? நான் சொல்றேன், அந்த வெற்றி வாய்ப்பு என்பது திமுக அதிமுகவினுடைய ஸ்தாபன பலம், அதிமுகவினுடைய நிதி வலிமை, இந்த பணத்தினுடைய ஆதிக்கம், தேர்தலில் பணத்தினுடைய ஆதிக்கம், பணம் இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை எது நிர்ணயித்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். சிதம்பரம் அப்படி சொல்லல. இல்ல நான் சொல்றேன், வெற்றி தோல்வியை ஒரு பணத்தினுடைய ஆதிக்கம் இந்த தேர்தலில் இருந்தது. அதுதான் தேர்தல் வெற்றி தோல்விகளை முடிவு செய்தது என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி நாங்கள் பொருளாதார ரீதியாக மிக மிக சிரமமான நிலையில் தான் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டோம். திமுக அதிமுகவுக்கு இணையாக எங்களுக்கு ஸ்தாபன வலிமை கிடையாது. நாங்கள் ஸ்தாபன வலிமைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிக்கல. இல்ல திமுகவுடைய பலத்தோட தானே நீங்க திமுக ஆதரவோடு தான் நாங்க நின்னோம். அதனால எங்களுக்கு திமுக அதிமுகவுக்கு இருக்கிற சில வலிமை, சில தேர்தல் களத்தில் அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஆதாயமான சூழ்நிலை காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. அந்த வகையில நாங்கள் 8 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 3வது பெரிய கட்சியாக இருக்கோம். தயவு செய்து ஒப்பிடணும். தேமுதிக இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறப்போ, திமுக அதிமுக போட்டியிடுகிறப்போ இருக்கிற அந்த தேர்தல் களம், காங்கிரஸ் போட்டியிடுகிறப்போ எங்களுடைய பொருளாதார பின்னடைவு ஒப்பிடு முதல்ல சரிதான். எனக்கு புரியுது. இல்ல அதுல நாங்க ஒரு தேர்தல் களம் என்பது ஸ்தாபன வலிமை மட்டுமல்ல, பணம் ஒரு ஆதிக்கமான ஒரு நிலையை அடைகிற போது காங்கிரஸ் அதை ஈடு கொடுக்க முடியாமல் தான் இந்த தோல்வி ஏற்பட்டதே தவிர வேறு காரணம் கிடையாது. இதுல நாங்க அடிப்படையா லாஜிக் அடிப்படையில பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சு சந்திக்கிறது தான் லாஜிக். அதுலதான் 2 கட்சிகளுக்கும் ஆதாயம் கூட்டணியில செல்வதுதான், அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அடிப்படையாக திமுக எப்படி யோசிப்பாங்க, சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 50% சக்சஸ் ரேட் இருந்துச்சு. காங்கிரஸுக்கு 25% கூட இல்லை, அதை விட கம்மி, 20% சக்சஸ் ரேட் தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுக யோசிக்க கூடும், சரி கூட்டணி வச்சுக்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது போல் 20% எங்களால் கொடுக்க முடியாது. உங்களுடைய சக்சஸ் பர்சன்டேஜ் ரேஷியோவை பார்த்துட்டு மேபி 10%, 15% பேரம் பேசுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அடிப்படையாக 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தல் சந்திக்கிறது தான் அவர்களுக்கு ஆதாயம். இந்த பேரத்தை புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் திருநாவுக்கரசர் எப்படி எதிர்கொள்வார்? அவருடைய நியமனத்திற்கு ஏற்கனவே உங்க கட்சியில இருந்தே கடுமையான எதிர்ப்புகள், EVKS இளங்கோவன் வரைக்கும் எல்லாருமே கடுமையாக எதிர்த்த நிலையில அவரால் இந்த இழப்பை சரி கட்ட முடியுமா? திமுகவோடு இணக்கமாக போக முடியும்? தமிழ்நாடு காங்கிரஸ் புதிய தலைவராக திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த நியமனத்தை ஏற்கனவே தலைவராக இருந்த EVKS அவர்கள் வாழ்த்து தெரிவித்து வரவேற்றிருக்கிறார். நியமனத்துக்கு முன்பு கருத்து வேறுபாடு காங்கிரஸ் கட்சியில் இயல்பு. அப்ப எப்படி ஒற்றுமையா செயல்படுவீங்க? உட்கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லாத போது நீங்க இன்னொரு பெரிய கட்சியில எப்படி பேரம் பேச முடியும்? நியமனத்திற்கு பிறகு முன்பு இருந்த நிலைமை வேறு, நியமனத்துக்கு பிறகு தலைமை நியமித்த பிறகு அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் ஒரு கட்சி கட்டுப்பாடு. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தலைவர் EVKS அவர்கள்
உடனடியாக தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார், வரவேற்றிருக்கிறார். ஆக இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறத பொறுத்தவரை அதிமுகவினுடைய மறுபடியும் இதுவும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், அதாவது ஒரு சுயேட்சையான அமைப்பு, இது தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நடத்துகிற இந்த தேர்தலில் இவர்களுடைய அராஜக போக்கு, பணத்தினுடைய ஆதிக்கத்தை எதிர்கொள்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் இணைந்து இதை சந்திக்க வேண்டும் என்றுதான் நான் எல்லோரும் விரும்புவார்களே தவிர இதுல நாங்கள் பிரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. திருநாவுக்கரசருடைய நியமனத்தை இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏத்துக்கிறாங்க, நியமனத்துக்கு பிறகு ஏத்துக்கிறாங்கன்னா கூட உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இவங்க இணைந்து செயல்படுவாங்க, கட்சியை பலப்படுத்துவதற்கு இணைந்து செயல்படுவார்கள் அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்ல, அதாவது எதுக்குமே உத்தரவாதம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடிப்படையாக பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எல்லா காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்கள் அனைவரும் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையாக பார்ப்பாங்க. திரு கோபண்ணா சொல்றதுல இருந்து என்ன வெரி கிளியர், காங்கிரசுக்கு திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதில் விருப்பம் இருக்கிறது அப்படிங்கறது தான் கிட்டத்தட்ட அது பிராங்கா சொல்லிட்டாரு. அதை திமுக எப்படி அணுகும் அப்படிங்கறத பொறுத்து தான் முதலே சொன்னேன். திமுகவினுடைய முடிவுல தான் இது இருக்கிறதே தவிர காங்கிரஸ் கூட்டணிக்கு தயார் அப்படிங்கிற ஒரு நிலை தான். எவ்வளவு சீட் பங்கீடு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இது போன மாசமோ போன வருஷமோ தொடங்கின ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆண்டாண்டு காலமாக உட்கட்சி பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கு. நம்ம சத்தியமூர்த்தி பவன்ல நடக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அது திரு திருநாவுக்கரசு அப்பாயிண்ட் பண்ணதுனால பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும். முன்பு எப்படி இருந்ததோ அதே தான் தொடர்ந்து, அந்த நிலைமை தான் தொடரும் அப்படிங்கிறது என்னுடைய. அதிமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான இடத்துல அதிமுக, அது உங்க விருப்பத்தை நீங்க சொல்றீங்க. அந்த வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், முஸ்லீம் லீக் இந்த கூட்டணி இன்னும் விரிவுபடுத்த திமுக என்ன முடிவு எடுக்குது? திரு திருநாவுக்கரசரோட அப்பாயின்மெண்ட் திரு திருநாவுக்கரசர் பல கட்சிகள் இருந்து யூசுவலா ஒரு ஸ்டேட் காங்கிரஸ் பிரசிடென்ட்னா பல ஆண்டு காலமாக ஒரு காங்கிரஸ் தலைவராகவே இருந்திருப்பாங்க, காங்கிரஸ் கலாச்சாரத்துல ஊறி வந்திருப்பாங்க 30-40 ஆண்டுகள். திரு திருநாவுக்கரசர் ஒரு வித்தியாசம். அது என்ன வித்தியாசம் என்றால் அவர் பல கட்சிகள் அதிமுக இருந்திருக்காரு, அதுக்கு பிறகு பாஜக இருந்திருக்காரு, அதுக்கு பிறகு வந்திருக்கிறதுனால ஒரு வலிமையான கூட்டணியின் மூலமாக காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். முடிவு எடுக்கிறத பார்க்கலாம், என்ன முடிவு எடுக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.